ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து நம்ம நேற்றே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்க. அதோட குவான்டிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும், ஹென்னா பவுடர் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரி குவான்டிட்டியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மெஷர்மெண்ட் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு ஹென்னா கோன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஹென்னா பவுடர், எவ்வளோ சுகர், எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் 30 கிராம் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்காக காமனான அளவு. ஸோ 30 கிராம் வந்து ஹென்னா பவுடர் எடுத்துருக்கீங்கன்னா சுகர் வந்து 12 கிராம் எடுக்கணும். ஸோ 12 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து 10 ml எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான மெஷர்மெண்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு கோன் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் நான் போட்டு காட்டுறேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நம்ம 2 மெஹந்தி கோன் வந்து ப்ரைடல் கோன் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே இது வந்து நம்ம 2 கோன் மேக் பண்ணுறதுக்கு 4 கோன் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுடர் வந்து 15 கிராம் ஹென்னா பவுடர். இது வந்து 2 கோன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தாச்சு, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 2 கோனுக்கு வந்து 15 கிராம் ஹென்னா பவுடர், 6 கிராம் வந்து நீங்கள் சுகர், அடுத்து 5 ml ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு, அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது வந்து 2 கோனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 30 கிராம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 30 கிராம்ஸ் வந்து மெஷர்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா பேசிக்கே வந்து 30 கிராம்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி சுகர் வந்து 12 கிராம், ஆயில் வந்து 10 ml, வாட்டர் வந்து நீடட் தான். ஸோ அது 4 கோன்ஸ்க்கு வந்து அது ஆகும். அடுத்து 40 கிராம்ஸ்க்கு வந்து நீங்கள் 16 கிராம் வந்து 18 கிராம், ஏன்னா 6, 12, 18 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 8 கிராம் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து 12 ml யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 6 கிராம்ஸ்க்கு. அடுத்து 50 கிராமுக்கு வந்து நீங்கள் 20 கிராம் சுகர் ஆட் பண்ணணும், 15 ml ஆயில் யூஸ் பண்ணணும், வாட்டர் வந்து நீடட். ஸோ இது வந்து 8 கோன்ஸ்க்காக நம்ம மேக் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக நம்ம மேக் பண்ணுற கோனுக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ப்ரைடல் கோனுக்கு தான் வந்து இப்போ நான் மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஹென்னா பவுடரில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹென்னா பவுடர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் இருக்கும், 5 ஃபில்டர் ஹென்னா பவுடர் இருக்கும், 7 ஃபில்டர் ஹென்னா பவுடர் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் ஹென்னா பவுடர் அப்படின்னா நீங்கள் வந்து 3 டைம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க, 7 டைம் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போது 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் அப்படின்னா 1 இயர் ஓல்டு ஸ்டாக் தான் வந்து 3 ஃபில்டர். 1 இயருக்கு முன்னாடியே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து 3 ஃபில்டர். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது 3 ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இதே 5 ஃபில்டர்னால் வந்து 6 மந்த் ஓல்டு ப்ராடக்ட் தான் வந்து 5 ஃபில்டர். இதே 7 ஃபில்டர் அப்படின்னா நியூ கிராப், இப்போ தான் நியூவாக வந்து ரெடி பண்ணியிருக்க பவுடர் தான் வந்து 7 ஃபில்டர். இந்த 7 ஃபில்டர் ஹென்னா பவுடரை வந்து நம்ம 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நியூவாக வந்து நமக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராடக்ட். அப்போ 7 ஃபில்டரை வந்து நம்ம 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 3 ஃபில்டர், 5 ஃபில்டர், 7 ஃபில்டர்ன்றது வந்து இத்தனை தடவை வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்கன்னு இல்லை. ஸோ இதோட வந்து ஸ்டோரேஜ் டைம் தான் வந்து இந்த 3 ஃபில்டர், 5 ஃபில்டர், 7 ஃபில்டர். அடுத்து நீங்கள் வாங்க போகிற மெஹந்தி பவுடரில் BAQ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஹென்னா பவுடர்னு சொல்லி BAQன்னு இருக்கும். அப்படி இருந்த ஹென்னா பவுடரை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ராஜஸ்தான் ஹென்னா பவுடர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஹென்னா பவுடர் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த BAQனா பாடி ஆர்ட் குவாலிட்டி, இதுதான் வந்து BQA. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோன் மெஷர்மெண்ட் வந்து ப்ரைடல் கோனுக்கு. ஏன்னா ப்ரைடல் கோனுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இதே ப்ராக்டிஸ் கோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் வரும். ஸோ நம்ம மேலே வந்து ப்ரைடல் கோனுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் வரும். பட் இதில் வந்து நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராக்டிஸ் கோனுக்கு ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 or 2 drops வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்களே ப்ராக்டிஸ் கோன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர் இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கையில் போட போகிறதில்ல, ஏன்னா இது ஸ்டெயினும் வராது. நீங்கள் நோட்டில் தான் வந்து நோட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஆயில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக டோட்டலாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ண வேண்டாம். கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் வாட்டர், ஹென்னா பவுடர், சுகர் இது 3மே வந்து ப்ராக்டிஸ் கோனுக்கு போதும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைடல் கோன் ஆர் ப்ராக்டிஸ் கோனோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி தான் வந்து நான் சொல்கிறேன். எந்த கோனாக இருந்தாலும் ப்ரைடல் ஆர் ப்ராக்டிஸாக இருந்தாலும் அதோட கிராம்ஸ் வந்து 20 to 25 கிராம்ஸ் வரைக்குமே இருக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கோனை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 15 rupees to 20 rupees வரைக்குமே நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். ஆர் 20-25 வரைக்குமே நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து ப்ரைடல் கோன் இருந்தது அப்படின்னா 25 to 35 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். 35க்கு மேலேயும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் 35க்கு மேலே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதிகமான காஸ்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரெயினும் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ஆர்கானிக் கோன் வந்து நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நான் இதில் சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ஒரு கோன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கும். அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆகிரும். அந்த ஆயில் வாட்டர் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து அது லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீசருக்குள்ளே தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா நார்மல் ஆயிரும். ஸோ இதே ஷாப் கோன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கெமிக்கல். அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து 6 month வரைக்கும் வெளியில் இருந்தாலும் அது வந்து ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 100% ஆர்கானிக் கோன், நேச்சுரலான கோன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதே வந்து ஒரு ப்ரைடுக்கு வந்து நீங்கள் மெஹந்தி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1 dayக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டாக் வைக்கிறத விட ப்ரைடுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் நாளைக்கு நீங்கள் ப்ரைடுக்கு போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்கானிக் கோனை வந்து சன்லைட்டில் வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஃப்ரீசருக்குள்ளே தான் நீங்கள் வைக்கணும். நார்மல் ஃப்ரிட்ஜு டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னாலுமே அது வந்து சரியாக இதாகாது. ஸோ அதனால் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். இதை வந்து தப்பி தவறி கூட நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா அந்த கோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணலை. அதனால் அதை வெளியில் வைக்கவே கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் இருக்குது. நம்ம கோன் ரெடி பண்ணும்போது சுகர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ சுகர் எதுக்குன்னா நார்மலாகவே அந்த சுகர் பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக்கினஸ் கிடைக்கும் நமக்கு. அந்த கோன் போடும்போது ஒரு ஃப்ளோவாக கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸ்க்காக வந்து நம்ம சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோன் ரெடி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பின் சைஸு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 பின் கொடுத்துருப்பேன். அதில் ஒன்று வந்து 0.5 mm, 0.38 mmன்னு இருக்கும். ஸோ இந்த 0.5 mmன்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். 0.5 mm வந்து திக்காக இருக்கும் அந்த அந்த பின்னு. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 0.38 mm வந்து தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து ப்ரைடலுக்குலாம் இந்த நீங்கள் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹம்ப் இதெல்லாம் கொடுக்குறப்போ உங்களுக்கே தெரியும் ரொம்ப தின்னாக வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த பின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கோன் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. அப்போ ரெடி பண்ணுற கோனில் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 100 கிராம் வந்து ஹென்னா
எடுத்துருக்கீங்க, 30 ml வந்து ஆயில், அடுத்து சுகர் 50 எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100ல் பாதி எவ்வளோனா 50, இதில் ஆயிலில் பாதினா 15, சுகரில் பாதினா 20. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து பாதிக்கு பாதி எடுத்து அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி, எப்படி நம்ம இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த 100 கிராம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, வாட்டர் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும்ல, ஸோ அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ எந்த ஒரு வாட்டரியாகவும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸ்க்கானது. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஏர் ட்ரை ஆக விடுறதுக்கு டைம் வந்து நீங்கள் ஒரு 8 to 12 hours வரைக்கும் வச்சாலே போதும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து நம்ம பார்த்துட்டே இருப்போம், செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆகிரும், நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வராது. ஸோ இதில் வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஷார்ப் கோன் இருக்குல்ல, அந்த இதில் இருக்க பின்னு வந்து 0.7 mm பின்னாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக, அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து அதிகமாக மெஹந்தி வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷீட்டு. இந்த ஷீட் வந்து என்னென்னா, நம்ம வந்து கோன் வந்து ரோல் பண்ணுறதுக்கு செல்லர் ஷீட் யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்பரண்ட் ஷீட் யூஸ் பண்ணலாம், ஃப்ரோஷன் ஷீட் யூஸ் பண்ணலாம், அடுத்து வந்து மெட்டாலிக் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஷீட்ஸில். அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஷீட்டு கிடைக்குதோ, உங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் என்ன ஷீட் கிடைக்குதோ அந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட், ஆல்ரெடி நான் சொன்னேன், ஏதாவது துணி வாங்குகிற அந்த பை கொடுப்பாங்க பாருங்கள், அந்த பாலித்தீன் கவர் மாதிரி, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ட்ரை ரிலீஸ் ஆகிற டைம் வந்து ஒரு சம்மரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 to 8 ஹார்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். இதே இது வின்டர் சீசனில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 to 12 ஹார்ஸ், இல்லைன்னா 8 to 24 ஹார்ஸ் வரைக்குமே ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹென்னா கிளாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால்